ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்து கொண்டே வருகிறோம். எப்படி ரொம்ப உடைக்கப்பட்ட ஒருத்தர் லைஃப்பில் தேவன் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு தேவன் நம்ம வேதத்தில் இத்தனை பேருக்கு உதவினார், அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ ரூத் நகோமி வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படிங்கிறாங்க. யாரு? நகோமி சொல்றாங்க, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பேனா அப்படின்ட்டு. இதே நகோமி தான் சொன்னாங்க, எப்ப நீ என்ன செய்ய போற, நான் உனக்கு என்ன செய்ய முடியும், நான் ஒரு பையனை பார்த்து இல்லை நான் ஒரு பிள்ளையை பெற்று உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, என் கூட வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்ன அதே நகோமி இன்னைக்கு சொல்றாங்க, நான் எப்படி உனக்கு நன்மை செய்யாம இருப்பேன். அப்போ இந்த நகோமியோடைய இந்த வார்த்தை இப்படி மாறினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நகோமி வாழ்க்கையில வந்த நம்பிக்கை. அவங்க இப்ப வரைக்கும் அவங்க போவாசை சந்திக்கவே இல்லை. போவாஸ் வயல்ல என்ன நடந்ததுங்கிறத ரூத் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும்தான் நகோமிக்கு தெரியும். இது வரைக்கும் நகோமி டைரக்டா போய் போவாசை பார்க்கவும் இல்லை, போவாஸ்கிட்ட பேசவும் இல்லை. ஆனா நகோமியோடைய சிந்தனையில கர்த்தர் ஏற்கனவே எப்படி காரியத்தை நடப்பிக்கணும் அப்படின்ட்டு தேவன் கற்றுக் கொடுத்துட்டார். அதனால நகோமியோட வாயிலிருந்து ஒரு சந்தோஷமான இல்ல மன மகிழ்ச்சியின் ஆறுதலின் வார்த்தை யாருக்கு வருது அப்படின்னா ரூத்துக்கு வருது. அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, ஏன்னா நான் தான் இப்போ உன்னை பாதுகாக்கிற, இல்லை நான் தான் உன் கூட இருக்கிற பெரியவ, இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததுக்கு காரணம் நமக்கு தெரியும். அவங்க உணவிற்காக கர்த்தர் ஏதாவது நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. வந்த இடத்துல தான் இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நகோமிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் போவாஸ் மூலமாக ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தலாமே அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. நீங்கள் இதே மாதிரி சம்பவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட குமாரன் லைஃப்லையும் இப்படி தான். ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுவார். நான் ஏன் இங்கே கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளவு வேலைக்காரங்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்களேன்ட்டு அவர் திரும்ப போவார். ஆனால் அவர் போகிறதுக்கான ஒரே ரீசன், அங்கே போனால் ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்லாம். அவருக்கு மறுபடியும் மகனாகணும் அப்படிலாம் என்ன இல்லை. வேலைக்காரங்களோட வேலைக்காரங்களாக இருந்து நம்மளும் நல்லா சாப்பிட்லான்னு நினச்சி தான் போகிறாரு. ஆனால் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவரை திரும்பவும் ஒரு ராஜகுமாரனாக, தன்னுடைய மகனாக மறுபடியும் எல்லா காரியத்தையும் கொடுத்து அவரை நிறைவாக்குகிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நகோமி அப்படித்தான். அவங்க இஸ்ரேவேலுக்கு போனால் அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமே, இங்கே தான் நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேனேன்னு போகிறாங்க. போன இடத்துல தான் இவ்வளோ பெரிய ஒரு மகிமையின் திட்டத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறாருங்கிறதே ரூத்துக்கு வெளியரங்கமாகுது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய வீட்டிற்கு தேவன் திரும்ப அழைக்கிறார். இந்த வருஷம் எங்கள் சர்ச்சோடைய வாக்குத்தத்தம், உன்னை என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ தன்னுடைய வீடாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் நகோமியை கூட்டி கொண்டு வருகிறார். அப்போ அந்த தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நகோமியோடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு மாற்றமே அவங்க லைஃப்ல நடக்குது. இவ்வளோ நாள் மோவாப்பில் நடக்காதது இன்னைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் யாருக்கு நடக்குது, நகோமிக்கு நடக்குது. அப்போ தேவன் நம்மளை அவருடைய சமூகத்துல எப்போதுமே இருக்க சொல்லுகிறார். நீ என் சமூகத்துல இரு, நான் உனக்கு மாற்றத்தை தருகிறேன் அப்படின்னு. பொதுவாக இந்த டிப்ரெஷனுக்குள்ள, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக ஜெபிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, கர்த்தரோடு இந்த உறவில் இருக்கிறது, ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்வது, ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கறது, இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இருதயம் தொடர்ந்து வருத்தத்தையும் காயத்தையும் வலிகளையுமே யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறதெல்லாம் கூடாத காரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தேசத்துக்கு நீ திரும்பினாதான் நான் அங்கேருந்து உனக்கு என்ன செய்ய முடியும், ஒரு நன்மையை செய்ய முடியும். அதனால தான் எவ்வளவு காரியமானாலும் சர்ச்சுக்கு போகிறத விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே வெளிப்பாடு வரலைனாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிச்சிருங்க. உங்களுக்கு ஜெபிக்கவே முடியலையா, ஏதாவது ஜெபிக்கிற இந்த யூடியூப்ல எவ்வளோ பேர் ஜெபம் நடத்துகிறாங்க, அந்த ஜெபத்தை போட்டுட்டாவது உட்காந்துருங்க. இல்லை சில பாடல்களை கேட்டுக்கிட்டாவது
உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பாடுங்க. அதாவது உங்கள் என்விரான்மெண்ட் வந்து கர்த்தரால் சூழப்பட்டதாக இருக்கணும். நீங்கள் தினமும் கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறவர்களாக இருக்கணும். உங்களால் அதை செய்ய முடியலன்னா செய்கிற எதையோ ஒன்று, இந்த யூடியூப் மாதிரி இல்லை சர்ச்சில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்தால் போதும். அப்படி நகோமி அங்கே போன இடத்துல தான் போவாஸ் மூலமாக நகோமி லைஃப்பில் ஒரு சேஞ்சை கர்த்தர் கொடுக்குறார். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார்னு நம்ம 2வது செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸை வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் தான் நம்ம நினையாத நேரத்தில் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு எதர்ச்சியாக என்றைக்கும் போல தான் சர்ச்சுக்கு போயிருப்போம், ஆனால் அன்னைக்கு கேட்ட ஒரு வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம லைஃப்பில் கொடுத்துருக்கோம். நான் சமீபத்தில் ஜோயல் தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க வந்து எப்போதும் போல் அவர் வந்து ரொம்ப நாட்டியான ஒரு பர்சன், ரொம்ப ரக்கடாக நடந்துக்கிட்டு இருக்காரு ஸ்கூலில். அப்போது ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவரை வந்து எப்படியாவது கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காகவே டீச்சர்ஸ் எல்லாரும் அவரை மேலே ஏற்றி விடுறாங்க. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து லெக்சர் எடுக்கணுமா டீச்சர்ஸுக்கு. ஆனால் அவருக்கு வந்து நல்லா படிக்கவே மாட்டார். அந்த டைமில் அவருக்கு ஒன்றுமே தெரியலையா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டு அவர் வந்து என்னமோ பண்ணியிருக்கிறாரு, என்னமோ இங்கிலீஷில் பேசியிருக்கிறார். அவருக்கு சுத்தமாக இங்கிலீஷே வராதான். ஆனால் அவர் வந்து ஒரே இங்கிலீஷில் தான் ஃப்ளோவில் தான் அன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாரு. என்ன நடத்தினேன் என்ன வச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னார். ஆனால் அந்த டீச்சர் அன்றைக்கி சொன்னாங்களாம், நீ வந்து டிஜிஎஸ் தினகரன் போல் நல்ல ஒரு ப்ரீச்சராக வருவ அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த டீச்சரோடைய அந்த ஒரு வேர்டு அன்றைய நாளில் அவமானப்படுவோமோன்னு நினச்சி போன அவருக்கு அன்னைக்கு கிடைச்ச, அந்த ஸ்கூலில் தான் சின்ன பிள்ளையிலேருந்தே படிக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், அந்த டைமில் அந்த டீச்சர் சொன்ன அந்த வேர்டு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனை, ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங்கையே கொடுத்துதான். அதுக்கப்புறம் அவருடைய வே ஆஃப் பிஹேவியர் இன் ஸ்கூல், அவர் ஸ்டடீஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதே டீச்சர், அதே ஸ்கூலு, அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே என்விரான்மெண்ட்டு தான். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த ஒரு காரியம் அவர் லைஃப்பை மாற்றிச்சான். அதுபோல் நம்ம வழக்கம் போல தான் சர்ச்சுக்கு போவோம், வழக்கமான அது ப்ரேயர் மீட்டிங் தான், வழக்கமான பைபிள் ரீடிங் தான், வழக்கமாக கேட்குற ஒரு யூடியூப் மெசேஜ் தான். ஆனால் கர்த்தர் அதன் மூலமாக நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் நீங்கள் கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கட்டாயம் ஒதுக்க மட்டும் மறக்கவே செய்யாதீங்க. அது 15 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம். அதாவது ட்ரை டு என்கேஜ் யுவர் செல்ஃப் வித் லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ். அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சும்மா உட்கார்ந்துருக்கிற எல்லா நேரமும் உங்களை கவலைகள் ஆட்கொள்ளும் போது இந்த காரியம் உங்களுக்கு நிச்சயம் வந்து பலனை தரும். இது மட்டும் இல்லை, கர்த்தர் நகோமிக்கு ரூத்தை கொடுத்திருந்தார், ரூத்துக்கு நகோமியை கொடுத்திருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ரூத் நகோமியை வந்து கன்சோல் பண்ணல, நீங்கள் வருத்தப்படாதீங்க எல்லாம் மாறிடும் அப்படின்ட்டு ரூத் நகோமியை கன்சோல் பண்ணலை. அதே சமயம் நகோமியும் உனக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருமா, ஓ நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்பேம்மா அப்படிலான்ட்டு சொல்லவே இல்லை. 2 பேரும் ஒருத்தர் வந்து வார்த்தைகளாலேயோ இல்லை ஏதாவது வந்து மோட்டிவேஷனாலேயோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸாலேயோ ஒருத்தர் வந்து தாங்கலை. ஆனால் ஒருத்தர் கூடவே இருந்தது அவங்களுக்கு பலனாக இருந்தது. நீங்கள் வந்து பிரசங்கியில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இருவர் ஒண்டியாக இருப்பவனை காட்டிலும் இருவராக இருப்பது நல்லது. ஏன்னா ஒருத்தர் விழும்போது ஒருத்தர் தூக்கி விடுவாங்கன்ட்டு. அதுபோல் கர்த்தர் வந்து தன்னுடைய இடத்துல அவருக்காக நகோமிக்காக ஒரு துணையை கொடுத்து நகோமியை எந்த இடத்துலையும் தனிமைப்படுத்தாமல் நகோமியை நல்லா பார்த்துக்கிட்டார். அவங்க போன பாதை வேண்டாம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த பாதை முழுவதிலும் கர்த்தரின் கரம் நகோமிக்கு துணையாக இருந்தது. நம்ம வந்து நகோமி சர்ச்சுக்கு போனாங்க, நகோமி ஏதாவது ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சாங்க, இல்லை ஏதாவது நியாயாதிபதிகள்கிட்ட போனாங்க, எதுவுமே இருக்காது. இந்த என்டையர் சாப்டர்லையும் எங்கேயுமே வந்து அவங்க வந்து எந்த ஒரு தேவ மனிதனை அப்ரோச் பண்ண மாதிரியும் இருக்காது, எங்கேயுமே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்காது. ஆனால் யாரையும் மறவாத தேவன் அவங்கள மறக்கலைங்கிறது தான் உண்மை. நம்ம வேண்டாம் டிப்ரெஷன், நம்ம வேண்டாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி தேவனுக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கலாம். இரவும் பகலும் கண் விழித்து தூங்காமல் உறங்காமல் காக்கிற தேவன் நம்மளோடு எப்போதும் நம் நினைவாக இருக்கிறார்.
மறந்துடாதீங்க, உங்க டிப்ரெஷனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதனால இந்த காலகட்டத்துல தேவனை பழித்து, இல்ல உங்களுக்கு கண் இல்லையா, இல்ல இதெல்லாம் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள என்ன நடத்தணுமா அப்படின்னு தேவனை குறைவா பேசிடாதீங்க. ஏன்னா மகிமையின் காரியத்திற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையே, இந்த பாடுகளே. ரூத்தையும் நகோமியும் விட்டு கொடுக்காத தேவன் நம்மளையும் விட்டு கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. தேவனுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குங்க. நிச்சயம் ஒரு பெரிய மறுரூப மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும். காட் பிளஸ் யூ.